ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ ட்ரூத் சீரம் அப்படிங்கிறாங்க, உண்மையை வரவழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கோ லீகல் ப்ரொசீஜர். டெல்லியில் தன் கூட வாழ்ந்த அந்த ஸ்ரதா என்ற பெண்ணை வெட்டி கொலை செய்து, அதுக்கப்புறம் அந்த கொலை செய்ததுக்கு அப்புறம் நடந்தது அதை விட கொடூரம். எப்படி நான் துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் பாதுகாத்து வைத்து சிஸ்டமேட்டிக்காக அதை டிஸ்போஸ் பண்ணி, இப்பவும் அந்த கொலைக்கான ஆயுதம், தடயங்கள், தலை முதலிய அந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அதனால இப்போ இவருக்கு நார்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ண போறாங்க. அப்படின்னா என்னது? அப்படின்னா ஒருத்தரை ஒரு மயக்க மருந்து நிபுணர் உடைய உதவியுடன் ஒருத்தரை ஒரு அறமயக்க நிலை, அதாவது மென்டல், நம்ம கான்ஷியஸ் மைண்டுடைய இன்ஹிபிஷன், ஐயோ நான் உண்மையை சொல்லிடக்கூடாது, நான் பொய்யை தான் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை தளர்த்திடுவாங்க. எப்படி குடித்தால் நம்ம மூளை அப்படியே தளர்ந்து இன்ஹிபிஷன் போய் ரோட்ல கூட உளுந்து கிடக்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு அளவு இன்டாக்சிகேஷன் அல்லது ஒரு அளவு மயக்க மருந்து கொடுத்து அந்த திங்கிங் பிரெயினை ஆஃப் பண்ணி, திங்கிங் பிரெயின், பிளானிங், ஸ்கீமிங் பிரெயினை ஆஃப் பண்ணி அவங்கள உண்மையை, ஆழ் மனதில் புதைந்துள்ள உண்மையை வெளிவர கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். சரி, சிலவர்களுக்கு கன்ஃபேபுலேஷன் அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு பொய் தான் உண்மை. ஓகே, சில சின்ன பிள்ளைகள் வருவாங்க, பெரிய ஆட்கள், வயதானவர்களை கூட சொல்லலாம். அவங்க வந்து சில காரியத்தை செய்வார்கள், அது நம்ப முடியாததாக இருக்கும். அவங்க செய்ததாக சொல்கிறது, ஓகே, நம்ப முடியாததாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் சொல்லும், நான் ஒரு மரத்தை பிடுங்கினனா, தூக்கி அவனை அடித்தனா, அவன் அங்கே போய் பல்ட்டி அடித்து விழுந்தானா அப்படின்ட்டுலாம் கதை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கன்ஃபேபுலேஷன் அப்படிம்போம். ஸோ சிலவர்கள் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய மனதின் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த உண்மையை வெளிவர கொண்டு வராது. நமக்கு தெரிந்த உண்மை அவங்களுக்கு உண்மை அல்ல. ஓகே, நமக்கு தெரிந்த பொய்கள் அவங்களுக்கு உண்மை. ஓகே, ஸோ இப்படி அவங்க மனசில் பதிஞ்சதை, ஆழ் மனசில் பதிஞ்சதை வெளியே கொண்டு வர்றது தான் நார்கோ அனாலிசிஸ். ஓகே, இது வந்து நிறையா குற்றங்கள் நடைபெறும்போது அவங்கள, இது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு வந்து சில பெர்மிஷன் வேணும், அனஸ்தெட்டிஸ்ட் வேணும், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேணும், என்ன கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வேணும். அப்போ தான் அவங்களுடைய உடல்நிலை, ஏன்னா ஒருத்தர் பொய் சொன்னால் கொஞ்சம் நம்ம ஸ்கின்ல வேர்வை கூடும், ஹார்ட் ரேட் கொஞ்சம் கூடும், பிபி கொஞ்சம் கூடும், ரெஸ்பிரேஷன் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட அந்த கொராபரேட்டிவ் அந்த சிம்டம்ஸையும் வச்சு அவங்க வந்து உண்மை சொல்கிறாங்களா இல்லை பொய் தான் சொல்கிறாங்களா, மனசுடைய ஆழத்தில் உள்ள விஷயங்களை, அவங்க மறந்து போன விஷயங்களை, இல்லை சப்ரஸ் பண்ணுற விஷயங்களை வெளிக்கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ மனசு ஆழத்தில் புதைந்துள்ள அவங்க சப்ரஸ் பண்ணது, ரிப்ரஸ் பண்ணது, இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன குழந்தை, நான் வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது டாக்டர் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அவர் எங்களுடைய யூனிட் சீஃப். நான் அப்போ ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சைக்கலாஜிக்கல் மெடிசனில் எனக்கு ஒரு தீராத தாகத்தை கொடுத்ததுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு ரீசன். எனக்கு இதை மனசுலேருந்து மறக்கவே முடியாது, இன்னும் பச்சையாக ஞாபகம் இருக்குது. ஒரு ஒடிசலான பிள்ளை, சின்ன பிள்ளை, சின்ன உடம்பு. அந்த பிள்ளைய அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஏழைகள் கிராமத்துலேருந்து வந்திருந்தாங்க. என்ன அப்படின்ட்டு எங்கள் சார் வந்து என்னையே தான் ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஹிஸ்ட்ரினா என்ன பிரச்சனை, ஏது, எப்படி, என்ன ஏதுன்ட்டு நாங்கள் கேட்போம். அப்போ அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, அம்மா ஸ்கூலில் அந்த பிள்ளை இருந்தா, ஸ்கூலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு கொஞ்ச நாளாக அவங்க டீச்சர்ஸ் கொண்டு வந்து ஹாஸ்டலில் கொண்டு வந்து, இவா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா, ஒன்றுமே இது பண்ண மாட்டேங்க, எப்பவும் ஒரே ஒரு இடத்துல உட்காந்துருக்கா, வா படி சாப்பிடு அப்படின்னா பெருமூச்சு மட்டும் விடுறா, பிள்ளைய வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை, எங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கேட்டாலும் ஒரு வார்த்தை பதில் பேச மாட்டேங்க.
என்ன கேட்டாலும் என்ன ஏது எப்படி என்ன அம்மா வந்திருக்கேனே என்னன்னு பாரு என்னன்னு சொல்லு, ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரமாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போதுமா. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச கோயில் இங்கே போய் அப்படி பாரு இங்கே போய் பாரு உனக்கு யாராவது செய்வினை வச்சுருப்பாங்க, பிள்ளைக்கு செய்வினை வச்சுருப்பாங்க, அப்படிலாம் எங்களுக்கு செய்வினை வைக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைம்மா. ஆனாலும் நாங்கள் எல்லாரும் சொன்னதையும் கேட்டோம். கடைசியாக ஒருத்தவங்க சொன்னாங்க, இது இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே வந்து நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல போய் நாங்கள் வந்திருக்கோம்மா, மற்றபடி இது எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகிட்ட போய் பார்த்தா முகத்தில் அப்படி ஒரு சோகம். நான் அப்போ தான் ட்ரெயினி ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் எனக்கு அது தெரிஞ்சது, என்ன இவ்வளோ ஒரு கவலை அந்த முகத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவளை நெருங்கி என்னம்மா அவள் பேரை சொல்லி அவளை கூப்பிட்டு என்னதான் பேச்சு கொடுத்தாலும் ஒரு வார்த்தை வெளியே இருந்து வரலை. ஒரு பெருமூச்சு மட்டும் விடுவா. அந்த பெருமூச்சை பார்த்தா நமக்கு மனசெல்லாம் அப்படியே நம்ம மனசுலேருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு அவளுடைய முகத்தில் உள்ள எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். அந்த ஒடிசலான தேகம், அதுவும் சாப்பிடாமல் ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்து இருந்து உருகி கொண்டு இருக்கிற அந்த சின்ன உடம்பு. அவள் வந்து ஏஜுக்கு கூட வரல, 12 வயசு இருக்கும். ஆனால் சேலை அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் அப்படி தான் போட்டுக்குவோம். அதாவது ஏஜுக்கு வர்றதுக்கு முன்னாலே சேலையை ஒரு அரை தாவாணி அறிந்து கொள்வது ஒரு வழக்கம். ஸோ அது மாதிரி அவளும் போட்டிருந்தா. பரிதாபமாக மனசை தொடுவதாக இருந்தது. அப்போ கடைசியில் எல்லாரும் பேசி பார்த்து பேசிச்சே வரலை. அதுதான் ப்ராப்ளம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக இப்படி தான் இருக்கிறா. அப்போது எங்கள் சார் என்ன செஞ்சாங்க, சந்திரசேகரன் சார் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து இவளுக்கு அந்த நார்கோ அனாலிசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அனஸ்தட்டிஸ்ட்லாம் கிடையாது. அப்போது சார் என்ன செஞ்சாங்க, அந்த ஃபீனோபார்பிட்டோன் அப்படிங்கக்கூடிய அதுவுடைய ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்மை கையில் செலுத்தினாங்க. ஓகே, அவளுக்கு கையில் செலுத்தி அவளை மயக்க நிலைக்கு கொண்டு போய் நான் தான் என்னையை தான் அவள்கிட்ட பேச சொன்னாங்க. ஸோ அப்போ நான் பேசும்போது என்னம்மா எப்படிம்மா ஏம்மா பேச மாட்டேங்க, எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, நீ இப்போ ஹாஸ்டலில் தானே இருக்க, ஹாஸ்டலில் இல்லை ஆனாலும் எங்கள் சார் அப்படி ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே, நீ ஹாஸ்டலில் இருக்கும்போது என்ன நடக்குது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவள் ரொம்ப ஆச்சரியப்படும் விதத்தில் வாயை திறந்து பேச ஆரம்பித்தா. ஆமாம், சித்தப்பா வந்தாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, என்னையை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே யாரும் இல்லை, சித்தி இல்லை, லீவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்னைய கழுத்தை நெரிச்சாங்க, கழுத்தை கை வச்சுக்கிட்டாங்க, அவளை திருப்பி அவளை ரேப் பண்ணியிருக்காரு, நான் கழுத்தை நெரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியே வார விடுமுறை நாட்களில் அந்த பெண்ணை வந்து அவங்க அப்பா அம்மா அந்த ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னுடைய சொந்த தம்பி வருவார், பிள்ளையை அழைத்து கொண்டு போவார், 2 நாள் அவங்க வீட்டில், 1 நாளோ 2 நாளோ அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமாக வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருவார். இதே மாதிரி நடந்தது. சித்தி இருக்கும்போதும் இல்லாத போதும், பக்கத்தில் ஆள் இருக்கும்போதும் இல்லாத போதும் இந்த பெண்ணிடம் இரவுகளில் தவறாக சொந்த சித்தப்பா நடந்து கொண்டார். நான் கழுத்தை நெரிச்சிருவேன் அப்படி சொல்லியே யார்கிட்டையும் இதை சொன்ன கழுத்தை நெரிச்சிருவேன். அந்த 12 வயதே நிரம்பி அந்த சின்ன சிறுமிக்கு நடந்த கொடூரம். இதை குற்றங்கள் செய்வதற்கு மட்டும் யூஸ் பண்ணுறது அல்ல, எங்கள் சந்திரசேகரன் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதாவது கொடுமைகள் நடக்கும்போது, இந்த பிள்ளைகள் ஃப்ரீஸ் ஆகிரும்போது, ஓகே, ஒரு அநீதி நடக்கும்போது, தனக்கு எதிராக கொடுமை நடக்கும்போது ஒன்று பாய்ந்து தாக்கலாம், இல்லை பயந்து ஓடலாம். இது 2ம் நடக்க முடியாமல் சில வேளை ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அந்த டைமில் தான் பல எதிராளி இந்த பிள்ளைகளை, இங்கே டெல்லியிலையும் அப்படி தான், அந்த பிள்ளை அழகாக ஒரு கமெண்ட் என்னுடைய யூடியூப்பில் வந்திருந்தது. இது கொடுமை, உறவா உயிரா அப்படின்ட்டு முடிவு பண்ண முடியாத டைம், ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அந்த டைமில் அவங்கள சூறையாடுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடக்குது. ஸோ உண்மையை வரவழைக்கிறதுக்கு, தீயவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த உண்மை ட்ரூத் சீரம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் டெஸ்ட். அதாவது நீதிமன்றங்கள் இதை 100% நம்புவதல்ல, அதற்கு நீதிபதிகளுக்கு நிறையா அவங்க அதுக்கு ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க, வரவேற்கப்படக்கூடிய விஷயம். ஆனாலும் இது நிறையா யூஸ் ஆகணும்.
அதாவது மனசில் வந்து ஒரு மயக்க நிலைக்கு, சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அவங்கள வந்து பேச சொல்கிறது, அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம்.